வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கருப்பு பணம் பதுக்கியவர்கள் தூக்கமின்றி தவிக்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். நேற்று உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருக்கிறாரு. கோவாலையும் நேற்று முன்தினம் பேசியிருக்கிறார். ஏழைகள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏழைகள் நிம்மதியாக தான் தூங்குறாங்களா ஒரு வாரமா? இல்லை, உறுதியா. அதாவது இதனால் வரையிலும் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள், மிகப்பெரிய முறைகேடுகளை சரிப்படுத்தி அவைகளை நாம் கண்டுபிடித்து, கருப்பு பணத்தை கண்டுபிடித்து, குறிப்பாக கள்ள நோட்டுகள் புழக்கத்தை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்திலே ஒரு சில நடைமுறை சிக்கல்கள், தினந்தோறும் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை மக்கள் எதிர்கொண்டாலும் அனைத்து தரப்பு மக்களும், சாமானிய மக்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் தொடர வேண்டும். இந்தியா ஊழல் அல்லாத, கருப்பு பணம் இல்லாத ஒரு நாடாக திகழ வேண்டும். அதன் மூலமாக சாமானிய மக்களும் இந்த பண வீக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு சிறந்த பொருளாதாரத்தை இந்த நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டினை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரதமருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையால் உண்மையிலேயே நிம்மதியாக உறங்குகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிம்மதியாக தூங்குனாங்க ஒரு வாரமாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியாக தூங்குவது யார், தெருவில் நிற்கதியாய் நின்று அலைந்து கொண்டிருப்பது யார்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணக்காரர்கள், பெரும் பணக்காரர்கள், பெரும் முதலாளிகள், நாடறிந்த குறிப்பிட்ட சிலர், அவர்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இது அவர்களை நோக்கிய நடவடிக்கை இல்லை என்பதை மோடி அவர்களுடைய நடவடிக்கை வெளிக்காட்டிவிட்டது. இது யாருக்கு எதிரான நடவடிக்கை என்பதையும் இன்றைக்கு நாம் சாலையில் அன்றாடம் பார்க்கக்கூடிய காட்சிகளின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம். சாதாரண மக்கள் தன்னுடைய குடும்ப பயன்பாட்டிற்காக, தேவைக்காக, மகள் திருமணத்திற்காக, மகன் படிப்புக்காக என்று சேர்த்து வைத்திருந்தவர்கள், சிறிய சேமிப்பை வீட்டில் வைத்திருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை நாள் இப்படி நீடிக்கும் என்கிற ஒரு எல்லை தெரியாமல் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு துல்லிய தாக்குதல் என்று வர்ணிக்கப்படுகிறது. இது துல்லிய தாக்குதல் தான். உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களை, நடுத்தர வர்க்க மக்களை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல். இது பெரும் பணக்காரர்களை குறிவைத்து தாக்கப்பட்டதல்ல. ஏனென்றால் இந்த நாட்டில் இயற்றப்பட்டிருக்கிற, இன்றும் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிற சட்டங்கள் மிக தெளிவாக பொருளாதார ரீதியான கொள்கை என்பது அது வலியவர்களுக்கு வலிமை சேர்க்கிற கொள்கை, எளியவர்களை அப்படியே வைத்திருக்கிற கொள்கை, அவர்களை ஒழித்து கட்டுகிற கொள்கை. இந்த கொள்கையை அன்றாடம் பல்வேறு அம்சங்களில் நடைமுறைப்படுத்த துடிக்கிற இந்த அரசு, அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய அரசு, அந்த கொள்கையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஊழலை ஒழிக்க போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம் என்கிற பெயருக்காக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மிக மிக தவறான நடவடிக்கை. இன்றைக்கு நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு கேள்விகள் இன்னைக்கு விவாதங்கள் எழுந்திருக்குதுன்னு பார்க்கிறோம். இன்றைக்கு வெறும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனை பற்றி பேசல. பாரதிய ஜனதாவை விமர்சிக்கக்கூடிய, எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், தலைவர்கள் இதை பற்றி பேசல. இன்னைக்கு மக்கள் தெருவில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று தூக்கமின்றி தவிப்பது அப்பாவி மக்கள். இந்த ஊழல் பணம், கருப்பு பணம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள். கருப்பு பணம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. கருப்பு பணம்னா என்ன? அது ஒரு பணமா? முதல்ல ஏதோ பணம் தனியாக அதற்கு என்று ஒதுக்கி வைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மோடி கொண்டு வர்றாரு. இதுவே பெரிய மோசடி. இது கருப்பு பணம்ங்கிறது ஒரு பணம் கிடையாது. அது கருப்பு பணம் என்பது வரி செலுத்தாத, அரசை ஏய்த்து பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொத்து, ஒரு உடைமை. அது அந்த சொத்தை பறிமுதல் செய்வதற்கு, அப்படி பறிமுதல் செய்து வைத்திருப்பவர்கள் மிகச்சிலர். 125 கோடி மக்களும் அப்படி செய்யவில்லை. மிகச்சிலர். அந்த மிகச்சிலர் யார் என்பது மோடி அரசுக்கு தெரியும், மிக நன்றாக தெரியும். அந்த மிகச்சிலரின் மீது துல்லிய தாக்குதல் நடத்தவும் முடியும். ஆனா அவங்களெல்லாம் தப்ப விட்டுட்டு மல்லையா எப்படி தப்பி போனார்னு பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அந்த மிகச்சிலர்ல அவர் வருவார்ல, அவர் எப்படி இந்திய அரசுக்கு தெரியாமல் ஒரு வெளிநாட்டுக்கு தப்பி போக முடியும்? போய் அங்க உட்கார்ந்துகிட்டு நான் எப்ப வருவேன் அவரு நிர்ணயிக்கிறேன். உங்கள்கிட்ட வரேன் ஷானவாஸ். 50 நாட்கள் ஆகும் நிலைமை சரியாக, அது வரைக்கும் பொறுத்துக்குங்க அப்படின்னு. ஒரு வாரமே தாக்கு பிடிக்க முடியல. இல்லை, அதாவது இந்த அரசு வந்த உடனே ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே இந்த எல்பிஜி சிலிண்டர், எரிவாயு உருளை குறித்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தோம். எல்லா எல்பிஜி டீலர்னுடைய அந்த அலுவலகங்கள் வாசலில் மக்கள் நீண்ட வரிசையிலிருந்து
நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அன்னைக்கு இதே மாதிரி எதிர்க்கட்சிகள் அந்த மக்களை இப்படி ரோட்டில் நிற்க வைக்கிறாங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் நேரடியாக பணம் போய் சேர்ந்து இருக்கிறது. மிக சிறந்த பெரிய வெற்றியை பெற்றது அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஆளுநர் ஷானவாஸ் சொன்னதில் 3.5 கோடி போலி இணைப்புகள் கண்டறியப்பட்டு இதுவரையிலும் 21,000 கோடி ரூபாய் நமது நாட்டிற்கு சேமிப்பு வந்திருக்கு. நான் சொல்றது ஆதாரபூர்வமான தகவல். இதில் மொத்தமே 3.5 கோடி டூப்ளிகேட்டு தானே. நீங்கள் ஏன் அவங்கள போய் நேரடியாக போய் போகலை? மீதி இருக்கிற 120 கோடி பேரை ஏன் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு கேட்க முடியுமா? அது அந்த நடவடிக்கையை செய்ததனால்தான் இதை அறிய முடிந்தது. அந்த மாதிரி வாதம். இதே தரப்புல இன்னொரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுது. வாராக்கடனை வாங்கிட்டு ஒரு 100 சில பேர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கிட்ட இருக்கு, ஏன் அதை கொண்டு வரல? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கையை ஏன் எடுக்கல? கருப்பு பணமாக லிக்யூடா இருக்கக்கூடிய பணத்தோட அளவை விட அசட்ஸா இருக்கக்கூடிய பணத்தோட அளவு ரொம்ப அதிகமாச்சு. பேரலா அந்த எக்கானமி டிராவல் ஆயிட்டு இருக்கு, அதை ஏன் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கல? ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வாங்கி இருக்கக்கூடிய வாரா கடன்கள் எப்படி லட்சக்கணக்கில் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி. சரியான விஷயம் நீங்க கேட்டிருக்கிறது. ஆளுநர் ஷானவாஸ் சொன்னதுக்கு சேர்த்து இதிலே பதில் வந்துடும். அதாவது இந்த அரசாங்கம் அமைந்த மறுநாளே நம்முடைய பிரதமர் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த கருப்பு பண மீட்பு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அமைத்தது தான். இன்னை வரையிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அது சொன்ன அந்த உச்சநீதிமன்றம் சொன்ன குழுவினுடைய தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில், நம்ம நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த குழு தொடர்ந்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் கருப்பு பண மீட்பு விவகாரம் குறித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் கொஞ்சம் முன்னால போனோம்னா 2007 குதிரை பெயர்களை வெளியில சொல்ல முடியாது, விதிகள்ல இடம் இல்லைன்னு சொன்னது நீதிமன்றம், மத்திய அரசு. சரிதான். அதன் பிறகு அதற்கு என்னன்னு விளக்கம் கொடுத்து, இல்ல நீங்க பெயர்களை வெளியே சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு சொல்லியிருக்கிறோம். இது நாம புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் ஹஸ் காட் லீகல் ஆஸ்பெக்ட். அதை கொடுத்ததுல சொன்னாங்க, உடனே கொடுத்துட்டோம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமா சார், 57 பேருக்கிட்ட 85,000 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா நீங்க விதிகளை திருத்தி அதை செய்யலாம். இல்ல நீங்க சரியா நீங்க புரிஞ்சுக்கல. அதுல பணத்தை பத்தி பேசல, கடன் வாங்கிட்டு சொல்ல முடியாதுன்னு நான் அடுத்ததுக்கு வரேன். அப்போ இது போன்று அந்த கள்ள நோட்டுகள் மற்றும் கருப்பு பணம் அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ள ரூட் ஆயிருக்கு. எப்போன்னா இந்த 2 வருஷத்துல இல்லை, அதற்கு முன்னாலே. இதை சொன்னது 2013 அந்த குதிரைலாயத்துக்கு சொந்தக்காரரான அசன் அலி விவகாரத்தில் 1 லட்சம் கோடி கருப்பு பணம் போச்சு, ஆனா திரும்பி இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுன்னு 2013 பார்லிமெண்ட்ல சொன்னாங்க காங்கிரசினுடைய நிதி அமைச்சர். ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் இல்ல, அதான் சொல்றாரு. இப்போ இந்த விஜய் மல்லையா மட்டும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். விஜய் மல்லையா வாங்கின அத்தனை அந்த கடனும் எல்லாமே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த போது தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தொடர்ந்து ஏதோ விஜய் மல்லையா தப்ப விட்டுட்டாங்க, பிஜேபி தான் கடன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றதே தவறு. ஒன்று. 2வது, விஜய் மல்லையா பொறுத்த வரைக்கும் சொல்லாத கொள்ளாதெல்லாம் ஓடலை. ராஜ்யசபால போய் அங்க போய் எழுத்து மூலமாக நான் இன்று வெளிநாடு செல்கிறேன், ஏன்னா அவர் உரிமை. நம்ம நிறைய பேசி இல்ல சார், அப்படி இல்ல. இப்போ இந்த நடவடிக்கையை ஏன் மத்திய அரசு எடுக்கல? சாமானிய மக்கள் இல்ல. ஷானவாஸ் அவர் சொல்லாத போயிட்டாரு, ஓடி போயிட்டாருன்னு சொல்றதே தவறு. ஏன்னா எழுத்துப்பூர்வமாக போயிருக்கிறாங்க. அவர் மேல எந்த அரெஸ்ட் வாரண்டோ டிடென்ஷன் ஆர்டரோ எதுவுமே கிடையாது. அதுக்கு முதல் நாள் தான் பேங்க்ஸ் அப்ரோச் பண்றாங்க. விஷயம் என்னன்னா, இந்த வாரா கடன்கள் அனைத்துமே பிஜேபி கவர்மெண்ட்ல வரல. பிஜேபி கவர்மெண்ட் தான் இதெல்லாம் வாரா கடன்கள்னு அறிவிச்சது. அதுக்கு முன்னால் அமைதியா இருந்தாங்க. 10 வருஷமா வாரா கடன்களை பத்தி இவங்க வெளியிடாத இருந்தது. முழுக்க வாரா கடன்கள் இதெல்லாம் தான் அறிவிச்சது பிஜேபி. அதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நேத்து கூட 1700 கோடி 70 ஆண்டு இது வரைக்கும் இவ்வளவு ஒரு தைரியமான முடிவு, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு தைரியமான முடிவு இது வரைக்கும் எந்த ஆட்சியாளருமே எடுக்கல. பிரதமர் மோடி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதையே விமர்சனம் பண்ணோம். அதாவது இதை தைரியமான முடிவுன்னு எதன் அடிப்படையில் சொல்றது? நான் அதுதான் முதல்ல கேட்டேன். குறிப்பிட்ட சிலரிடம் தேங்கி கிடக்கிற ஒரு அம்சத்திற்காக ஒட்டுமொத்த மக்களையும் தண்டிக்கிற இந்த நடைமுறையை எடுத்துவிட்டு அதற்கு சப்பை கட்டுவது போல், துணைக்கு சில காரணங்களை சொல்வது போல் இன்றைக்கு மோடி பேசிக் கொண்டிருக்கார். இன்றைக்கு மோடியினுடைய பேச்சே நீங்க கவனிச்சா தெரியும். இதற்கு முன்னால் எத்தனையோ சட்டங்களை திட்டங்களை அவர்கள் இயற்றி இருக்கிறார்கள்.
அதற்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர் வலிந்து விளக்கம் அளித்ததில்லை. இன்னைக்கு வலிந்து விளக்கம் அளிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதிலிருந்தே நாட்டில் என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அதற்கு விளக்கம் தருகிறார்கள். இப்படிலாம் எந்த விளக்கம் தர, நாங்கள் சொன்னது தான், நாங்கள் எடுத்தது தான் என்று பேசக்கூடிய சூழலை இருந்தது. இன்றைக்கு அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லக்கூடிய, நாட்டு மக்கள் அசௌகரியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்னா அதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கொந்தளிப்பு யாற்றை ஏற்பட்டிருக்குது? பணத்தை பதுக்கியவர்களிடமா? பணத்தை பதுக்கியவர்கள்லாம் நிம்மதியா தூக்குறாங்க. அவங்கள்ட்ட எந்த கொந்தளிப்பு எல்லாம் இது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்று அவர்களே முதல்ல உணரல. ஆமா, ஒரு பெரிய முயற்சி எடுக்கிற போது, ஒரு தைரியமா ஒரு நடவடிக்கை எடுக்கிற போது இந்த மாதிரியான அசௌகரியங்கள் வரத்தான் செய்யும். அந்த தற்காலிக வழி அப்படிங்கிறது நீண்ட கால பயணம் கொடுக்குங்கிறதா மத்திய அரசுடைய விளக்கம். இந்த அசௌகரியம் எதுவுமே சம்பந்தப்பட்டவங்களுக்கு வரலையா? அதுதான் இங்க கேள்வி. சம்பந்தப்பட்டவங்களுக்கு இதுல என்ன அசௌகரியம் இருக்குது? சம்பந்தப்பட்டவங்க பணத்தை பதுக்குகிறவர்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு பதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்கள நோக்கி இந்த நடவடிக்கை இல்லை. இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்வதன் மூலம் அந்த பணத்தை வெளியே கொண்டு வந்துட முடியுமா? பணத்தை பதுக்கிறவர்களுக்கு தெரியாதா? சொத்தாக பாதுகாப்பாக பல்வேறு வடிவத்தில் பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நடவடிக்கையே கிடையாது. அவங்க மிக நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பணத்தை பாதுகாத்து வைத்திருப்பவர்கள், தங்களுடைய சேமிப்புக்காக, தங்களுடைய செலவுகளுக்காக, தங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை வைத்திருப்பவர்கள், நேரடியாக பணத்தை வைத்திருப்பவர்கள்ங்கிறது சாதாரண நடுத்தர மக்கள் தான் பெரும்பாலும் வைத்திருப்பார்கள். ஒரு பணக்காரன் கூட வரி ஏய்ப்பு செய்கிறவன், அரசுக்கு எதிராக இந்த பணத்தை பதுக்குகிறவன் கூட ஒருபோதும் இப்படி தைரியமாக பணமாக வைத்திருக்க மாட்டான். அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இது அடிப்படையிலேயே சிக்கல் இருக்குதுல. இல்லை, இப்போ ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொன்னா உண்மையிலே அதனுடைய கிரக்ஸ் போடுன்றதுனால அதுல இருந்து நான் டிவேட் ஆகிறேன். ஆலூர் ஷானவாஸ் ஒரு புது கான்செப்ட் சொல்றாரு, கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு. இதுல கேஷா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஒண்ணு. அதிக அளவில் இருந்தாலும் அவங்களால உறுதியாக அந்த 500 ரூபாய் 1000 ரூபாயை அதிக அளவில் மாற்ற முடியாது. அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரா போயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, வச்சிருக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லங்க, யார் எப்படி தெரியும்? அதிகமா வச்சிருக்கல, லோ டினாமினேஷன்ல தான் நிறைய பணம் வச்சிருப்பாங்கங்கறத பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. தவறா சொல்றாங்க. ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் சொல்றது கண்டிப்பா தவறுதான். ஏன்னா அவங்க சரியா பாராளுமன்ற நடவடிக்கைகளே பார்க்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் இங்க 400 கோடி தான் இருக்குன்னு ப. சிதம்பரம் சொல்றாரு. இன்னைக்கு திருநாவுக்கரசர் கூட பேசுறாரு. இல்ல சார், ஒரு பணம் வச்சிருந்தாருன்னா, கருப்பு பணமா வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா 5% அளவுக்கு தான் அவர் வச்சிருப்பாரு. மீது எல்லாத்தையுமே லோ டினாமினேஷன்ல தான் வச்சிருப்பாருங்கறதா உங்களுடைய கருத்து. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பே வராதுன்னு தான் சொல்றேன். இல்ல சார், அதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதா? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்றது ஆதாரம் இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்போ நாங்க அதான் அரசாங்கத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த ஆதாரம் இருக்கிறதுனால தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். அதை நான் சொல்லிட்டாக்கா அது வெளியே போயிடும், சொல்லிட்டாக்கா அந்த கருப்பு பணம் போயிடும். அதனால தான் அது செய்யறோம். நான் என்ன சொல்றேன், யூ வெயிட் அண்ட் வாட்ச். இன்னைக்கு விஷயமே ஷானவாஸ் இது ஏன் சாமானிய மக்கள் மீது திணிக்கிறோன்னு சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டேன், ஒரு கடை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. எனக்கு உண்மையிலே வியாபாரமே கிடையாது. 8 நாளா மக்களே வரல, ஏன்னா பணம் இல்லை. என்னுடைய கடையில பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லை. நான் என்னுடைய செலவினங்கள் அதே தான், ஆனா எனக்கு வருமானம் இல்லை. ஆனாலும் நான் ஏன் பொறுத்து கொண்டிருக்கிறேன்னா, 500 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ரெண்டு கேள்வி. இல்ல கார்த்திக், அடிப்படையாக ஒரு குறைந்தபட்ச முதலீட்டுல ஒரு தொழில் பண்ணக்கூடியவரும் முடிக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நான் ஏன் அந்த 500 1000 ரூபாய் நோட்டு வாங்கலன்னா, கள்ள நோட்டுகள் புழக்கத்துல வரும். கள்ள நோட்டுகள் வந்தா எனக்கு நஷ்டமாகும். இன்னைக்கு நான் 4000 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன்னா 1000 ரூபாய் கள்ள நோட்டு வந்தா கூட எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம். ஆனா இன்னைக்கு எனக்கு கஷ்டம் தான், நாளைக்கு அது சரியாயிடும். மக்கள் நஷ்டமடைய கூடாது. சாதாரண ஜனங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு கள்ள நோட்டை பயங்கரமான புழக்கத்துல விடுவாங்க. இன்னைக்கு கள்ள நோட்டை இல்லன்றாங்க. 17 லட்சம் கோடியில 400 கோடி இல்ல, நான் தான் சொல்றேன் அப்படின்னு கிடையாதுன்ற தவறா சொல்றீங்க. 400 கோடி தான் ப. சிதம்பரம் ரிசர்வ் பேங்க் சொல்லல. இல்ல சார், சிதம்பரம் சொன்னது தவறு. ஏன்னா பொருளாதார நிபுணர் சொன்னா தவறு, முன்னாள் சிதம்பரம் சொன்னா தவறு. allow me to speak. இத நான் சொல்ல வரும்போது நீங்க விளக்கம் கொடுக்கணும். நீங்க ஒரு பொது தளத்துல பொருளாதார நிபுணர்கள் சொன்னா தவறு, ப. சிதம்பரம் சொன்னா தவறுனா அப்ப யார் சொல்றதா சரி? பிஜேபி சொல்றது சரி, நாராயணன் சொல்றது சரி, அரசு சொல்றது சரி? அப்ப நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ல. அவர் முன்னாள் நிதி அமைச்சர், அவர் சொல்றாரு 17 லட்சம் கோடியில 400 கோடி ரூபாய் தான் கள்ள பணம்னு சொல்றாரு. கூட பாருங்க, நீங்க என்ன சொல்ல விடாதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. பிரச்சனை என்னன்னா, பார்லிமெண்ட்ல 2010 1200 கோடி கள்ளப்பணம், அதாவது கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆன் ரெக்கார்டு. 2010 பிஜேபி கவர்மெண்டா இருந்துச்சு. 2011 2500 கோடி
கள்ளப்பணம், கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் வந்திருக்கிறதுன்னு பார்லிமெண்டரி குழு காங்கிரஸ் திமுகவினுடைய KP ராமலிங்கம் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாரு. இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியுமா? நான் ஆதாரம் கொடுக்குறேன், நீங்க போய் வெப்சைட்ல தட்டினா வரும். இன்னைக்கு 400 கோடி தான் இருக்குன்னு சிதம்பரம் சொன்னா அது பொய்யை தவிர வேறு என்ன? ரிசர்வ் பேங்க் சொன்னதாக தான் அப்படின்னு அவர் தப்பா சொல்றாரு. ரிசர்வ் பேங்க் எங்கேயும் சொல்லல. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி நிலை தமிழகத்தில் நிலவுது அப்படின்னு உங்க கட்சி தலைவர் சொன்னார். ஆனா சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நீண்ட கால பயணம் கொடுக்கும், அவங்க பொறுத்துக்கிறாங்க. தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கள்ளப்பணம் பிரச்சனை வந்துரும், அதனால ஒரு பொருளாதார தேக்கம் வந்துரும், பிரச்சனை வந்துருங்கிற அடிப்படையில் அதை பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நெருக்கடி நிலை வரக்கூடிய அளவுக்கு இருக்கு சூழல். அப்படிதான் இருக்குது. நீங்க அன்றைக்கு 8 மணிக்கு மோடி அவர்கள் அறிவித்த அந்த நொடியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒரு அவசரகால நிலை, ஒரு நெருக்கடி நிலை எப்படி இருக்கும் என்பதை அறியாதவர்கள், பார்த்திராதவர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுக்கு மிக மோசமான ஒரு பாதிப்புக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ மக்களை வதைத்து பெருமுதலாளிகளை காப்பாற்றுகிற கொள்கையை பின்பற்றுகிற இந்த மத்திய அரசு இன்றைக்கு இதில் அப்பட்டமாக தன்னை வெளிக்காட்டியிருக்கிறது. இதிலும் மக்களை வதைத்து பெருமுதலாளிகளை காப்பாற்றுகிறது. நீங்க கொள்கை அளவுல முழுக்க சுற்றுச்சூழல் விதிகளை திருத்துவது, தொழிற்சாலை அமைக்கவா, எல்லாத்துக்கும் நாங்க சிங்கிள் விண்டோல உங்களுக்கு லைசன்ஸ் இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிற போது நீதிபதி கேட்கிறாரு, திரையரங்குல உங்களால மணிக்கணக்கில் நிக்க முடியும், நான் இதுக்காக நீங்க நாட்டு நலனுக்காக சில அசௌகரியங்களை பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு திரும்ப திரும்ப அரசு தரப்புல சொல்லப்படுகிறது. அதான் இந்த அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனா நாட்டு நலனுக்காக மக்கள் பொறுத்துக்க தான் வேணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று பன்னாட்டு கம்பெனி ஒன்று இந்தியாவுக்குள் வந்தால் எந்தவித அசௌகரியமும் இல்லாத அளவுக்கு மிக சுலபமாக அவர்கள் அந்த தொழிலை தொடங்குவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் மத்திய அரசு செய்து கொடுக்கிறது, கொள்கையாகவே வகுக்கிறது, சுற்றுச்சூழல் விதிகளையே திருத்துகிறது, எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா இந்த அசௌகரியம் எல்லாத்தையும் தாங்க வேண்டியது யாருன்னா இந்த சாதாரண மனிதன் தான், சாதாரண மக்கள் தான். இந்த 125 கோடி மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் தான். மிக சொற்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் கிடையாது. பொருளாதார ரீதியாக எல்லா அசௌகரியத்தையும் இந்த மக்களை சந்திக்க வேண்டும், இந்த மக்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் குற்றவாளிகளே அல்ல. குற்றவாளிகள் சொற்பமான பேர், பதுக்குகிறவர்கள், வரி ஏய்ப்பு செய்கிறவர்கள் சொற்பமானவர்கள். அவர்கள் யாருன்னு அரசுக்கு தெரியும். அரசு அதிகார வர்க்கத்திற்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயமும் இல்லாது. அது தெரிந்தும் கூட வெளிப்படையா சொல்லணும்னா அவர்களை தப்ப வைப்பதற்காக இந்த நடவடிக்கை இல்ல. ஷானவாஸ் சொன்னதுல ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன். இதுல சாமானிய மக்களுக்கு பாதிப்பு இருக்குது, உண்மைதான். ஆனால் இதற்கு காரணம் யார்? கடந்த 70 வருடங்களா, குறிப்பாக கடந்த 10 வருடங்கள்ல A to Z ஆல்பபெட்ல இருக்கிற அத்தனை எழுத்துக்கள்லையும் ஊழல் செஞ்ச காரணத்தினால பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் பதுக்கப்பட்டன, மக்களுடைய வரிப்பணம் நஷ்டமாச்சு. அதை சரி செய்யணும்னா அதற்கு காரணம் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் தான். பல்வேறு அரசியல்வாதிகள், நான் எந்த கட்சியும் நான் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் ஊழல் என்கின்ற, லஞ்சம் என்கின்ற அந்த மிகப்பெரிய பிரச்சனையினால ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் சீர்கெட்டு போனது. இங்கே விலைவாசி ஏற்றத்தினாலையும் பணவீக்கத்தினாலையும் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு வாக்களித்ததன் அடிப்படையில் நாங்க எங்க ரூட்ல இதை சரி செய்வோம், நீங்க நடக்கலன்னா ஐ வில் டேக் யூ மேக் மீ அக்கௌண்டபிள்னு பிரதமர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை நாம முன்னெடுக்கும் போது எப்படி LPGல இவங்க ப்ராப்ளம் பண்ணாங்களோ எல்லா எதிர்கட்சிகளும் பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. யாராவது அதை பத்தி அது ரொம்ப தவறான ஸ்கீம்னு சொல்லுங்க பார்ப்போம். நேரடியா போகுது. 3.5 கோடி LPG கனெக்ஷன், நான் சொன்னது 2.5 கோடி ரேஷன், போலி ரேஷன் அட்டைகள் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 கோடி சேவ் ஆயிருக்கு. இல்லன்னு சேலஞ்ச் பண்றேன் நான். யாரையாவது இல்லன்னு, கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய தொகையும் ஒரு சில 100 பேர்கிட்ட இருக்கக்கூடிய தொகையோட அளவும் ரொம்ப பெரியது. சொன்னீங்க. அதை ஏன் நடவடிக்கை தான் மீண்டும் நீங்க சொல்றது சரிதான். நான் மறுபடியும் நீங்க சொல்றது நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்றது சரி. இது மக்களுக்கு இந்த நிலைமையை உணர்ந்து கள்ள நோட்டு புழக்கத்தில் வரக்கூடாது, மக்கள் ஒரு மனிதனுக்கு கூட 500 ரூபாய் நஷ்டமாக கூடாதுன்றனால இந்த கஷ்டம். 400 கோடி சார் பணம் இருக்கு, கள்ள பணம். அப்ப நீங்க ஆத்தென்டிக்கா நீங்க ப. சிதம்பரம் சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு இல்ல, அந்த வாதத்தையும் உங்ககிட்ட வைக்கிறோம். அந்த வாதத்தையும் உங்ககிட்ட வைக்கிறோம். சரி, தொடர்ந்து பேசுவோம். இடைவெளிக்கு முறைகேடு நடந்தால் தேர்தலை ரத்து செய்யவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையர், துணை தேர்தல் ஆணையர் இங்கே வந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் பணப்பட்டுவாடா முறைகேடு தொடர்பான அந்த புகார்கள் அடிப்படையில், அந்த கேள்விகள் அடிப்படையில் அவர் அந்த பதிலை சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? ரொம்ப வேடிக்கையாக இருக்குது.
ஏன்னா முறைகேடு நடந்ததாக தேர்தல் ஆணையம்தான் அங்கே தேர்தலை ரத்து செய்தது. இந்தந்த கட்சிகள் பணம் கொடுக்கிறார்கள், பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தேர்தலே தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை எடுத்தது தேர்தல் ஆணையம்தான். அதே தேர்தல் ஆணையம்தான் அதே நிலை அப்படியே நீடிக்கிற நிலையில் மீண்டும் அங்கே தேர்தலை நடத்துகிறது. நீங்க இது வந்து இப்போ அரவக்குறிச்சியிலையும் தஞ்சையிலையும் எந்த கட்சி அதன் சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது, பணப்பட்டுவாடாவுக்கு யார் காரணம்ங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. தெரிந்த பிறகும் அதே வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். வேட்பாளர் மாற்றம் கூட நடக்கல, அதே வேட்பாளர்கள் அதே வடிவத்தில் வந்து களத்தில் நிற்கிறார்கள். அதை அப்படியே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு தேர்தல் நடத்துது. இதை நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே பொது தேர்தல் நடக்கும் போதே நடத்திட்டு போயிருக்கலாமா? இப்ப இதுக்கு தனியாக அதை தள்ளி வச்சு 6 மாசமா அந்த மக்களை தண்டிக்கணும்? அப்ப தண்டிக்கப்பட்டது யார்? இதுல அந்த குற்றம் செய்த, பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட, தேர்தல் முறைகேடு செய்த அந்த வேட்பாளர்களும் கட்சிகளுமா அல்லது மக்களுமா? அப்ப மக்களை ஏன் தண்டிச்சிங்க? 6 மாசமா அந்த எல்லா தொகுதியிலையும் நடத்தின மாதிரி அங்கேயும் நடத்திட்டு போயிருக்கலாம்ல அப்பவே. இது மட்டும் இல்ல, அந்த 2 தொகுதி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 90 தொகுதிகளுக்கு மேல் பணப்பட்டுவாடா நடந்திருக்குதுன்னு அதே தேர்தல் ஆணையம் அப்போதே ஒப்புக்கொண்டது. ஆனா இன்னைக்கு அதுல 88 தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகி சட்டப்பேரவைக்கு போயிட்டாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. இந்த ஒரு வேடிக்கை இதே தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அப்போ தேர்தல் பணப்பட்டுவாடா நடந்தது என்று தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்ட பிறகும் அங்கே 88 பேர் எப்படி தேர்வாகி உள்ளே போனார்கள்? இந்த 2 தொகுதியில் அன்றைக்கு எதற்காக தவிர்த்தீர்கள், இன்றைக்கு எதற்காக நடத்துகிறீர்கள்? இந்த கேள்விக்கு தான் நமக்கு விடை வேணும். இது ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கும் ஒரு மோசமான மட்டமான பழக்கம் இருக்கிறது. இதை வந்து 2 பெரிய கட்சிகளும் 2 திராவிட கட்சிகளும் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஈடுபடுவது என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல்தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நடந்த புகார் வந்தால், முறைகேடுகள் நடந்தால். இல்லை, அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குது? இல்லை, உத்தரப்பிரதேச தேர்தலில் பெரிய கட்சிகள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்றாங்க. இல்லை கார்த்திகேயன், செலவு நோட்டு மாற்ற விவகாரத்தையே பாரதிய ஜனதா அதுக்காக தான் கொண்டு வந்ததுன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கட்சி மேலேயே இருந்தது. இப்போ ஆளூர் ஷானவாஸ் முதல்லலாம் பேசின மாதிரி நீங்களும் சொல்றது போல, நீங்க என்ன ஊடகங்களும் சொல்வது போல, ஒரு மக்கள் வந்து இந்த விவகாரத்தை, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் கள்ள நோட்டை அந்த இதை வந்து செல்லாத அறிவிச்சது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா தேர்தலில் பிஜேபி தோத்து போயிடும் தான் அர்த்தம். அப்போ தைரியமா அவர் செஞ்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த நடவடிக்கை எடுத்திருக்காது. மக்களுக்கு நல்லது நடக்கும். அதனால அந்த கான்செப்டே தப்பு. எலெக்ஷன் வரதுனால இந்த நடவடிக்கை அப்படின்னு சொன்னா அதுவே தப்பு. ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பணமாக வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த அளவுக்கு ரிகிங், இந்த அளவுக்கு ஒரு பணம் கொடுப்பது என்பது இல்லை. தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் தஞ்சாவூர் போயிருந்தேன் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால். பிரச்சாரம் செய்வதற்காக அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களோ அல்லது எங்களை போன்ற நிர்வாகிகளோ போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போய் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த தொகுதியில் வந்து இருக்கிறாங்க. இதுதான் இஷ்யூவே. அப்போது ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாணானியான்ற போட்டியை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட போய் நம்ம எங்களை மாதிரி ஆட்கள், ஊடகங்கள் போய் பிரச்சாரம் செய்யலாம், செய்திகளை கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோதல் போக்கு, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்கிற எந்த லாட்ஜிலையும் ரூம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு இங்கே தஞ்சாவூர் ஆகட்டும், அரவக்குறிச்சி ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும். இது எதுக்கு வழிவகுக்கணும்? அவ்வளோ செலவு. அப்போது ஒருத்தர் போனால் உறுதியாக ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபாய் செலவாகுது. இப்போ ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து தேர்தல் பண்ணி இதெல்லாம் இவ்வளவு குறை சொன்னாலும் அந்த கட்சிகள் மேலே இவ்வளவு குறை சொல்கிறோம், வேட்பாளர்கள் மீது இவ்வளவு குறை சொல்கிறோம், தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு. ஆனா மக்களுக்கான வாய்ப்பு, மாற்று வாய்ப்புன்னு ஏற்படுத்தாதது ஒரு மிகப்பெரிய குறைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது மக்களுக்கான மாற்று வாய்ப்பை யார் உருவாக்கல? எல்லாரும் தான் பல முறை அதற்கான வாய்ப்பை கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம், களத்தில் நின்றுக்கிறோம். ஆனா எல்லோரும் சமமாக களத்தில் நிற்கக்கூடிய சம களத்தை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறாங்கிறதான் கேள்வி. மக்களுக்கு மாற்று என்கிற வாய்ப்பை எத்தனையோ முறை கட்சிகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் பொது தேர்தல்களை நம்ம பேசல? அதுதான் நிறுத்துறோம்ல. கட்சிகளுக்கான சமக்களத்தை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கிறார். நீங்க கட்சிகளை கூட விட்டுருங்க, பல முறை வலியுறுத்திட்டு அந்த விஷயத்த. ஒரு சுயேட்சை போட்டிடுறாரு, இந்த கட்சிகளுக்கு இணையா வந்து அந்த களத்தில் ஒரு வேட்பாளராக நிற்கிறாரு. இந்த வலிமை வாய்ந்த கட்சி, ஆண்ட கட்சி, ஆளும் கட்சிக்கு இணையாக போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக ஒரு சுயேட்சை நிற்கிறார். சமக்களமா இருக்குதா?
மக்களை சந்தித்து அவரும் நானும் வேட்பாளராக நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு லெவல் பிளேயிங் அந்த கிரவுண்டுக்கு இங்க இருக்குதா? இல்ல இப்ப தேர்தல் ஆணையம் அந்த களத்தை எப்ப உருவாக்குதோ அப்பதான் போட்டியிடுவோம்னு கட்சிகள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இல்ல அதை உருவாக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு உண்டா இல்லையான்னு தான் கேள்வி. அவங்க எப்ப உருவாக்குறாங்கன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு சட்டப்படி பிரச்சனை எங்களுக்குள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க. அப்ப இங்க என்ன தேவை? சட்டத்தை மாற்றணுமா? கூடுதல் அதிகாரம் வழங்கணுமா தேர்தல் ஆணையம்? சட்டமே இல்லைன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். எந்த விதிப்படி நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஒரு கையறு நிலையில தேர்தல் ஆணையம் கை விரிக்குது. அப்போ ஏற்கனவே வகுக்கப்பட்ட விதிகள் ஒன்று இருக்குது. ஒரு வேட்பாளர் இவ்வளவுதான் செலவு செய்யணும் இருக்குது. அந்த விதிகளின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஆனா ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு செய்கிறார் என்கிற தேர்தல் ஆணையம் வரையறுத்த அந்த தொகையை தாண்டி செலவு செய்யறாங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியுது. அதையும் மீறி எப்படி அனுமதிக்கிறாங்க? இதுல கார்த்திக், இது எல்லாத்துக்கும் மேல மீறி இப்போ ஷானவாஸ் சொன்னாரு. ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு உறுதியாக பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. நீங்க என்னதான் சட்டங்கள் 1000 போட்டாலும் கூட அரசியல் கட்சிகள், குறிப்பாக இந்த இரு திராவிட கட்சிகளும் இதை ஒரு போட்டா போட்டியாக ஒரு மிகப்பெரிய மல்யுத்தமாக நினைத்து கொண்டு தொடர்ந்து இந்த தேர்தல் களத்தில் ஃபோர்ஸையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் பணத்தையும் செலவு செய்து அதன் மூலமாக செய்வது என்பது டெஃபினட்டா தே ஆர் கரப்டிங் த சொசைட்டி அப்படிங்கிறதுல வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு எடுத்து இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், பெரிய கட்சிகள்னு தமிழகத்துல நான் ஒரு முறை நான் இவருடைய தலைவர் திருமாவளவனுடைய பேட்டி ஒன்று பார்க்கும்போது சொன்னார், நாங்க வந்து சிறிய கட்சி, எங்களால் வந்து எல்லாம் இப்போ சொன்ன மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்கேயும் போக முடியும். அது உண்மையான வார்த்தை. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த இரு கட்சிகளும் இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு நன்மை செய்கிறோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்து அவங்க செய்யணும். ஆனா அதிகாரம் தான் முக்கியம். பொறுப்பை நீங்க இரு கட்சிகள்கிட்ட மட்டும் கொடுக்க முடியாது. எல்லா கட்சிகளுக்குமான வேற யார் மேலயும் பெரிய கம்ப்ளைண்ட் இல்லையே. இப்போ பிஜேபி மேலயோ காங்கிரஸ் மேலயோ கூட காசு கொடுத்ததா பெரிய அளவுல இங்க இல்ல. நம்ம இது அகில இந்திய அளவுல தான் நம்ம பார்க்கணும். இல்ல அகில இந்திய அளவுல இல்ல. நம்ம இன்னைக்கு எதனா கோட் இருந்தா கொடுங்க, தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், எங்க இருந்தாலும் தவறுதான். ஆனா நான் பார்த்து என்னுடைய தேடுதல் வரையிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அவலமான மோசமான நிலைமை, பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குவது என்பது வேற எந்த ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பொது சிவில் சட்டத்திற்கு எதிரான ஒரு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அதுல திமுக, மதிமுக, இடதுசாரிகள் அவங்களாம் போய் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூட கலந்துருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு விவாதம் வரதில் தவறு இல்லை. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொது சிவில் சட்டம் வர வேண்டும், பொது குடிமையில் சட்டமானது இந்த நாட்டில் இருப்பது என்பது நல்ல ஒரு விஷயம்தான். அது குறித்த விவாதத்தை வந்து எல்லாரும் செய்கிறது சரிதான். அதற்குண்டான கருத்துக்கள், சரியான கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள், இவையெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயமே நேற்று இவங்க செஞ்சதில், இது ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறதுன்னு போன்ற ஒரு மாயையை இந்த எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்துவது தவறான விஷயம். ஏனென்றால் 16 கொஸ்டினர்ஸ் வந்து கேள்விகளை அந்த லா கமிஷன் எழுப்பியிருக்கிறதுல 3 விஷயங்கள் மட்டும், குறிப்பாக அந்த தலாக் 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 அப்படின்ற விஷயம் கூட அதுதான் பெருசாக பேசுகிறாங்களே தவிர மற்ற வேற எதையும் பேசலை. அதில் கூட இந்த தலாக் 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 விஷயத்தை நாம் உடனடியாக அதை வந்து அபாலிஷ் பண்ணிடலாமா, இல்லை அப்படியே வச்சுக்கலாமா, இல்லை சில மாற்றங்களை அதில் கொண்டு வரலாமா, சீரமைப்புகளை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அது பொதுமக்கள் பதில் சொல்லணும்னு நம்ம கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிற ஆணவ கொலைகள் குறித்து அந்த இடத்துல 14வது கேள்வியில் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ்னால பாதிக்கப்படுகிற தம்பதியினருக்கு பாதுகாப்பு வழங்குவது எப்படின்ற அந்த கேள்வியெல்லாம் யாருமே பேசலை. இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏனென்று சொன்னால், திட்டமிட்ட ரீதியில் இது சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிற மாதிரி சொல்வதும், நேற்று கனிமொழி அவர்கள், திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிற விஷயம், எந்த ஒரு அட்டம்ப்டும் பெரும்பான்மை சமுதாயத்தினால் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய, சீரமைக்கக்கூடிய, அது சரியோ தவறோ எந்த மாதிரியான திட்டமாக இருந்தாலும் திமுக எதிர்க்கும்னு சொல்றது திமுக மதவாத கட்சி என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. மதவாதம்னா காங்கிரஸும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் செஞ்சா விடுதலை சிறுத்தைகளும் ஒரு சமுதாயத்தின ஒரு மதத்தினுடைய போர்வைக்குள்ள புகுந்துக்கிறாங்க. அதனால சிறுபான்மையினரை தாஜா செய்து அதன் மூலம் ஓட்டுகளை பெறணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் 70 வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிறுபான்மை சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக பின்பற்றுத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அது ஏன் முன்னேறலை அப்படின்னு சொன்னா, இவங்க வெறும் வாக்கு வங்கிகளாக அவர்களை முன்னேற விடாமல் தடுத்ததுதான் மிகப்பெரிய சீரமைப்புகளை அவர்களுடைய ஒப்புதலோடு கொண்டு வருவதில் தவறே கிடையாது. மதவாத கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்றாரு.
அதாவது சிறுபான்மை வாக்கு வங்கி என்று அவரே சொல்லிவிட்டார். அது ஒரு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னா அது சிறுபான்மையாக இருக்கிறாங்க. சிறுபான்மை வாக்கு வங்கி பெரிதா பெரும்பான்மை வாக்கு வங்கி பெரிதான்னு கேட்டால் அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய கட்சிகள் என்ன முடிவு எடுப்பாங்க? ஓட்டு யார்கிட்ட நிறைய இருக்குதோ அவர்கள் பின்னால் தானே போவாங்க. அப்போ பெரும்பான்மை ஓட்டை தவிர்த்து விட்டு சிறுபான்மை ஓட்டுக்காக அரசியல் கட்சிகள் போகுது என்று சொல்வதே அடிப்படையில் முதல்ல ஒரு பிழையான வாதம். ஏன்னா ஓட்டு அதிகமாக கிடைப்பதற்கு என்ன ஏற்பாடோ அதை நோக்கி தான் கட்சிகள் நகர்வார்கள். அப்போ தொடரே சொல்லிட்டாரு இது சிறுபான்மை வாக்கு வங்கி. சிறுபான்மை வாக்கு வங்கியை கவருவதற்காக பெரும்பான்மை வாக்கு வங்கியை நிராகரிக்கிற பகைத்துக் கொள்ளுகிற முடிவை ஒருபோதும் அரசியல் கட்சிகள் செய்யவும் முடியாது. அப்போ இந்த வாதம் தவறானது. அப்போ சிறுபான்மை வாக்கு வங்கியை குறிவைத்து இங்கே எந்த கட்சியும் இயங்கவும் முடியாது. அதன் பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இன்றைக்கு ஆணவ கொலையை கண்டித்து கூட அதில் கூட கேள்விகள் இருக்கிறது என்று சொன்னார். பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு அதில் எதை முன்னிறுத்துகிறதுங்கிறதா இங்க கேள்வி. மோடி போய் கூட்டங்களில் பேசும்போது என்ன சொல்றாரு? முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறார். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணமாக முன்னிறுத்துவது முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுவதைத்தான் அவர்கள் தூக்கலாக விவாதத்திற்கு கொண்டு வருகிறார்கள். ஆணவ கொலையை பற்றி மோடி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அதை விவாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்களா? இதனால் நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று காரணத்தை சொல்கிறார்களா? இன்றைக்கு தோழர் தான் அதை சொல்றார். ஆனா பிரதமர் எங்கேயும் அதை பத்தி பேசினதாகவோ மற்ற பாரதிய ஜனதாவினுடைய முன்னணி தலைவர்கள் பேசினதாகவோ நம்ம பார்க்க முடியல. அவர்கள் முழுக்க குறிவைப்பது முஸ்லிம் பெண்கள் குறித்த ஒரு விவகாரத்தை எடுத்துக்கொண்டு பொது சிவில் சட்டத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு கட்சிகள் இவருடைய நோக்கம் பிழையானது, பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பது சிறுபான்மையினருக்கான இந்த தனித்த சட்டங்களை காலி செய்வது என்பதுதான். எனவே அதை அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. கனிமொழி பேசும்போது இது ஐடியாலஜிக்கல் மீட் தான், பொலிட்டிக்கல் மீட் இல்லன்னு சொல்றாங்க. அந்த பொலிட்டிக்கல் மீட் இல்ல அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கிறது? அதான் சொன்னேன், இது ஐடியாலஜிக்கல் மீட் தான். மதவாத கட்சிகளுடைய கூட்டணி, ஒரு சில மதங்களை சார்ந்து. இந்த ஷானவாஸ் சொன்னதுக்கு ஒரு இதோட சேர்த்து ஒரு விளக்கம் என்னன்னா, இந்த நாட்டில் வாக்குகள் என்பது பல்வேறு அடிப்படையில் போடப்படுது. பெரும்பான்மை சமுதாயத்தில் யாரும் அப்படியே அந்த பெரும்பான்மை சமுதாய வாக்குகள்லாம் இப்படி தான் வரணும் யாருமே போடுறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிறுபான்மை, அது இஸ்லாமியர்கள் ஆனாலும் சரி கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, அவங்க கண்டிப்பாக கொத்தாக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதை மாற்றணும்னு தான் சொல்கிறேன். அவங்க அவர்களுடைய மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் இது தேர்தல் குறித்து பேசிக்கிறார்கள், இவங்களுக்கு தான் வாக்கு போடணும்னு சொல்றாங்க. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த கோவில்கள்லையும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு பேசுறதே கிடையாது. நான் இதை நான் ஒரு குற்றச்சாட்டா சொல்லலாம் கூட, அதை எடுத்துக்க, அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் நான் நடப்பதை உண்மையாக சொல்கிறேன். இதுதான் யதார்த்தமான விஷயமா இருக்குது. அப்போ அதை புரிந்து கொண்டு இவர்களுடைய வாக்குகளை குறிவைத்து இவங்க ஒரு லம்பா அந்த ஓட்டு போடுறாங்க. ஜாதி ரீதியாக, பண ரீதியாக, பல்வேறு பொருளாதார ரீதியாக இப்படியெல்லாம் பிரிந்து கிடக்கின்ற பெரும்பான்மை வாக்குகளை பற்றி, பெரும்பான்மையினர் பற்றி கவலைப்படாமல் அந்த மாதிரி ஒரு எல்லா மக்களும் இவங்க சொல்றதுனால அவங்க வாக்களிக்கிறாங்கிறதுல நம்ம ஒரு இதுதான் முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. வாக்களிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தனி மனித உரிமை சார்ந்தது, விருப்பம் சார்ந்தது. எங்கேயோ ஒரு மசூதியிலேயோ சர்ச்சிலேயோ முடிவு செய்யறாங்க, அந்த அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க. ஏதாவது ஆதாரம்? அப்போ நான் என்ன கேட்கிறேன், சொல்ல முடியும் தொடர்ந்து பிஜேபி மதவாத கட்சி இந்துத்துவம் பேசுது, பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது மட்டும் சார், அதுக்கு ஆதாரம் இருக்கா? அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுங்க, அதுக்கு ஆதாரம் இல்ல. இல்ல, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆதாரம் இல்லாம எப்படி ஒரு குற்றம்? ஆதாரம் இருக்கு. ஆனா ஓபனாவே சொல்றேன், நீங்க தனிப்பட்ட முறையில் யார வேணாலும் கேளுங்க. மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் இது குறித்து பேசுறாங்களா இல்லையான்றது எல்லாருக்கும் முடிவெடுக்கக்கூடிய கோவில்கள் பேசுறது இல்லையா? இல்லையா, கோவில்கள் இந்த வழிபாட்டு தலங்கள்ல பேசுறது இல்ல. அதுக்கும் ஆதாரம் இல்ல, பேசுறாங்களா பேசல? நான் சொல்றேன், நான் என்கிட்ட ஆதாரம்னா பல லட்சக்கணக்கான மக்கள் சொல்வதை நான் சொல்கிறேன். இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இது எத்தனையோ ஊடகங்கள்லயும் வருது, நம்ம இல்லன்னு மறுக்க முடியாது. நான் அதை தவறுன்னு கூட சொல்லல. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இன்றைய நிலைமைக்கு பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த புதிய கல்விக் கொள்கைகளோட அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஆனா வேற ஏதோ திணிக்கிறாங்க, காபி வருது, இதெல்லாம் சொல்றாங்களே தவிர புதிய கல்விக் கொள்கையில இது சிறுபான்மை சமுதாயத்து குறித்தும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் குறித்தும் மிக தெளிவா பல விஷயங்கள் புள்ளி விவரங்களோட நிறைய பேசியிருக்கோம். சில அரசியல் ரீதியா இந்த அணுகலாம். அதாவது இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இப்ப திமுக வந்திருக்கு, காங்கிரஸ் வந்திருக்கு, இவங்க எல்லாம் நாங்க சேர்ந்தே பயணிக்கணும்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு.
சொல்றாரு. இப்ப ஏதோ ஒரு வார்த்தை தேவைப்படுகிறதா? பொது சிவில் சட்டம், இஸ்லாமியர்கள் நலன், அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து தேவைப்படுகிறதா? கள்ள நோட்டு பிரச்சனை, இப்ப பணம் மாற்றுறது பிரச்சனைன்னு ஒரு கூட்டணி மாறுவதற்கான ஒரு வார்த்தையை இந்த கட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதாவது நீங்க நேற்று மேடையை பார்த்தா தெரியும், பல்வேறு அம்சங்களில் முரண்படக்கூடிய கட்சிகள் ஒரு மேடைக்கு ஒரு கருத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறார்கள். இப்படி வரணுங்கிறது தானே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகள்லையும் நாம சொல்லக்கூடிய வாதமாக இருக்கிறது. கட்சிகள்லாம் சிதறி கிடக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் பகையத்தான் முன்னிறுத்துறாங்களே தவிர பொது பிரச்சனையில இணைய மாட்டேங்கிறாங்கிறதையும் கட்சிகள் மேல நாம தான் குற்றச்சாட்டா வைக்கிறோம். பல விவாதங்கள்ல பல விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பொது பிரச்சனையில பொது பிரச்சனைங்கிற வார்த்தை கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக போடப்படுகிறது. அதை முன்னிறுத்தி நீங்க ஒரு புதிய கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்துறீங்க தமிழகத்துல எடுத்துக்கலாம். அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை பிரதானமாக கொண்டு இயங்குகிற கட்சி மதிமுக. நேற்று திமுகவும் மதிமுகவும் எங்க மேடையில ஒரே மேடையில இருக்கிறாங்க. காங்கிரஸையும் வந்து தீவிரமாக திமுகவை எதிர்க்கிற இடதுசாரிகள் இருக்கிறார்கள். எப்படி வந்து அவங்க கூட்டணி வச்சுக்க போறாங்க? நாங்க இருக்கிறோம் அந்த இடத்துல, மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய நாங்களும் அந்த மேடையை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அப்போ இது தேர்தல் அரசியலோடு தேவை கிடையாது. எதுக்குறாங்க நாடு முழுவதும் குறுக்கிடல. டெல்லி பாபுன்னு சிபிஎம் எம்எல்ஏ, அரூர் எம்எல்ஏ தெளிவா சொல்லிருக்கிறாரு, தலாக் 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 விஷயத்தை அதை நீக்கிறதுல நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு நேத்து கூட்டத்துல பேசி. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? புதுச்சேரியில அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா ஆதரவு கொடுக்கிறது, இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து ஒரு புதிய அரசியல் கூட்டணி உருவாகும் எடுத்துக்கலாம். கடந்த ஒரு மாத காலமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சா நாங்க அதுதான் தெளிவாக்கி இருக்கிறோம். ரங்கசாமிக்கு நாங்க ஆதரவுன்னு தெளிவாக்கி இருக்கிறோம். அது மூலமா நம்ம அவர் கேண்டிடேட் போடலாம்னா போட்டாலோ போடலனோ அது வேற, அதுவும் இதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணா. தமிழ்நாட்டை பத்தி பேசும்பொழுது விசிக திமுகவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாநாட்டுல இவங்க போட்ட கூட்டத்துல இவர் ஆளூர் ஷானவாசும் அதை வந்து பேச மறந்துட்டாரா மறைக்கிறாரான்னு தெரியல. சிபிஎம் ஸ்டாண்ட் என்ன, இந்த விஷயத்தை நீக்கிறத நாங்க வரவேற்கிறோம். நேற்று அதே கூட்டத்துல பேசியிருக்கிறாங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? சிபிஎம் ஸ்டாண்ட் இல்ல, எல்லாருடைய ஸ்டாண்டுமே அதுதான். சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டால் அதற்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்ளணும், அந்த சீர்திருத்தம் நடக்கணுங்கிறதான எல்லாருடைய வேண்டுகோளும். நீங்க சட்டத்தையே திருத்தி அந்த தனியார் சட்டத்தையே காலி பண்ணணும்னு சொல்றீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் சிபிஐ நிலைப்பாட்டுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. அதனால அவங்க அந்த சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள். அதாவது அப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டால், பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்கிற கருத்துல சிபிஎம்முக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த சட்டத்தையே நீக்கம் செய்துவிட்டு பொது சட்டத்தை அந்த மக்கள் மீது திணிப்பது அப்படிங்கிறதுல சிபிஎம் முரண்படுறாங்க. அதனால தான் அந்த மேடைக்கு வர்றாங்க. அவங்க பாரதிய ஜனதாவால் அந்த மேடைக்கு வர முடியாது. ஏன்னா நீங்க உங்களுடைய கருத்தை வேற. அடிப்படையில் இப்ப என்னன்னா, இந்த கூட்டணி என்பது இல்லை. நேத்தை மேடையில் நாங்க தெளிவுபடுத்திட்டோம், இது கூட்டணிக்கான ஒரு மேடை கிடையாது. இப்ப நாங்க வந்து போகாத நிலையிலும் கூட, திமுக கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகாத நிலையிலும் கூட எங்களுடைய கூட்டத்துக்கு திமுக வந்திருக்குது. அப்படின்னா பொது பிரச்சனையில் வந்து ஒரு இணைந்து நிற்கணும் என்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கிறாங்க. சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? திருநாவுக்கரசு அதுதான் சொல்றாரு. இதே மாதிரி பொது பிரச்சனை, எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் இந்த கூட்டணியை சேர்ந்தே பயணிக்கணும்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? அது மிக தெளிவாக சொன்னாரு. தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் யார் வேணாலும் முடிவு எடுப்பாங்க, அது கட்சிகளுடைய முடிவு. இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3 ஆண்டு இருக்குது, சட்டமன்ற தேர்தலுக்கு 4.5 ஆண்டுகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் எங்க இருப்பாங்கன்னு எதுவும் சொல்ல முடியாது. அது அந்தந்த நேரத்தில் கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். ஆனா அதை தாண்டி பொது பிரச்சனைகள், அன்றாடம் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நாம இணைந்து பயணிப்பதற்கு இந்த மேடை அப்படியே தொடரணும்னு சொல்றாரு. அதை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் சொல்லி வருகிறோம். நான் அதை வரவேற்கிறேன். இவங்க எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசுறதும் பாஜகவினுடைய திட்டங்களை எதிர்ப்பதும் இது எல்லாமே நான் வரவேற்கிறேன். நான் ஒரு 4 பேருக்கு தனித்தனியாக பதில் சொல்ல வேணாம் பாருங்க, ஒருத்தருக்கு பதில் சொன்னா எல்லாருக்கும் சொன்ன மாதிரி. அதனால நான் இதை முழுமையாக வரவேற்கிறேன். உன் போலி மதசார்பின்மை பேசும் அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் அவர்கள்தான் மதவாதிகள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதனால் வரைய பாஜக மதவாத கட்சின்னு சொன்னவங்க இன்னைக்கு திமுகவையும் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் மனிதநேய மக்கள் கட்சியும் கண்டிப்பா மதவாத கட்சிகள் என்பதை அவர்களாகவே உணர்வார்கள். அவங்க எக்ஸ்போஸ் புது விவாதத்துக்கான ஆரம்ப புள்ளியா வச்சிருக்கிறார். அதாவது அடுத்தடுத்து வளரும், நம்ம தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை வாக்குகளை ஒருங்கிணைப்பதுதான் மதவாதமே தவிர இங்க திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மனிதநேய மக்கள் கட்சியோ எந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது வெறுப்பை விதைக்கக்கூடிய கட்சிகள் கிடையாது.
கிடையாது. அவங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அரசியல் கட்சியாக மக்களை சந்திக்கக்கூடிய கட்சியாக மட்டுமே இயங்குகிறார்களே தவிர வகுப்புவாதத்தை சொல்லி அரசியல் நடத்தல. அதை பாரதிய ஜனதா செய்து இல்ல அது மாதிரி நாங்க அதை செய்வது அவர்கள் தான் என்பது மக்கள் உணர்வு. அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.